வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டே இலைங்க அவ்வளோதான். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படிங்கிற கான்செப்ட். ரெட்டை இலை எனக்கு சொந்தம். ரெட்டை இலை தான் நான் போட்டியிடுவேன். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் ஓபிஎஸ் ஓப்பனாகவே சொன்னார். ஆமாம், பாஜக தன் கையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. என்ன சொன்னாலும் பாஜக சொன்னால் கேட்பாரு, முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் பாஜகவின் அடிமையாகவே ஓபிஎஸ் ஆகிவிட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. அதன் அடிப்படையில் எப்படியாவது ரெட்டை இலை எனக்கு மீட்டு கொடுங்க, நான் ரெட்டை இலை தான் போட்டிடுவேன் அப்படின்னு தைரியமாகவே சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு எடப்பாடி அது சம்மதமாக போட்ட வழக்கில் ஒரு பகிரங்கமான ஒரு தீர்ப்பு, ஆல்ரெடி வந்த தீர்ப்பு. எடப்பாடி போட்ட வழக்கு அதிமுக கொடி மற்ற சின்னத்தை ஓபிஎஸ் பயன்படுத்திட்டு இருக்காரு, அதுக்கு தடை விதிக்க வேணும் அப்படின்னாங்க. உடனே இடைக்கால தடை விதிச்சாங்க. அப்புறம் அது சம்பந்தமான ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில் தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தார் நீதிபதி சதீஷ்குமார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அதனுடைய தீர்ப்பு முழு விவரங்கள், அதாவது ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில் இனிமேல் அதிமுக சின்னம், லெட்டர் பேடு, மற்றபடி கட்சி கொடி, இரட்டை இலை சின்னம் எதையுமே எந்த ஒரு வகையில் அவருடைய ஒரு விஷயத்துல எதுலேயுமே தலையிடக்கூடாது. நம்ம ஒரு மீட்டிங் போட்டிருந்தா கூட அந்த பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை நீதிபதி சதீஷ் ஐயா போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சியின் கொடியை இன்னொரு அரசியல் கட்சி பயன்படுத்த முடியாது, அது நம்பர் 1 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால இது முடியாது. அதே நேரத்தில் இந்த சின்னம் எடப்பாடி இதுதான் சின்னம் அப்படின்னு குறிப்பிடவில்லைன்னு ஓபிஎஸ் தன்னுடைய மனுவில் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க நீதிபதி. அதே நேரத்தில் எந்த நீதிமன்றமும் என்னுடைய விஷயத்துல நீக்கத்தை செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லல, அதை கொஞ்சம் கவனத்துல வைங்க அப்படின்ட்டார். அதே மாதிரி உரிமையல் வழக்கு இது சம்பந்தமாக நிலுவையில் உள்ளது, ஆனா அதனால அதையும் கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மனுவில் சொன்னக்கூடிய சமயத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பால் மற்ற என ஓபிஎஸ் கூறிக்கொள்வது இனிமே கூடாது. எப்படி பெரும்பான்மை எடப்பாடி மற்ற சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாமே சரி, நம்ம எந்த வகையிலுமே கூட ஓபிஎஸ் இனிமே அதிமுக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் கூட, ஆமா ஒருவேளை சிகப்பு வெள்ளை கருப்பு 3 ஒன்னா கூட பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி நீதிபதி ஐயா இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய சின்னத்தை இன்னொரு கட்சி உபயோகப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் அந்த கட்சியை அந்த கட்சியில் உள்ள சின்னத்தை தான் சொல்லி போட்டு அந்த எடப்பாடி குறிப்பிடவில்லை, அதையும் கொஞ்சம் மனசுல வைங்க. அதே நேரத்தில் நீங்க இந்த தடையை நீட்டிக்க வேண்டாம், தடையை நீட்டிக்கணும், நான் எதையும் உபயோகிக்க மாட்டேன் அப்படின்னு அதுல ஒரு வாக்குமூலமும் கொடுக்குறாரு. அதெல்லாம் கிடையாது, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி போட்டு ஒரே அடி நிரந்தரமாக தடை. ஆமா, ஓபிஎஸ் வகையில் இரட்டை இலை சின்னம் மற்ற அதிமுக கலரு மற்றபடி கொடி கிடி எதையுமே நிரந்தரமாக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை போட்டிருக்காரு. இதுக்கு மேல்முறையீடு செய்யலாம், அதோட பெரிய விஷயம் கிடையாது. இப்படியே மேல்முறை போயிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பார்க்கக்கூடிய சமயத்தில் டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது புகழேந்தி போட்ட வகையில அவர் ஓபிஎஸ் பிரிவு புகழேந்தி போட்ட வகையில சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்கு நம்ம எடப்பாடி மேல தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. ஏகப்பட்ட வழக்கு அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது, அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, ஏகப்பட்ட கேஸ் இது மனுக்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விசாரிக்கும்படி நீங்க உத்தரவிட சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு புகழேந்தி மனு கொடுக்கக்கூடிய சமயத்துல அவங்க இன்னைக்கு டேக் ஓவர் படி எடுத்துருக்கிறாங்க. இதோட இந்த மனுவை முடிச்சுக்குங்க. ரெண்டாவது நாங்கள் ஒரு தகவல் கொடுக்குறோம் தேர்தல் ஆணையத்துக்கு. ஆமா, அது சம்பந்தமா தேர்தல் ஆணையம் என்னங்களை பார்த்து கொஞ்சம் நீங்க தான் முடிவெடுக்கணும்
அப்படின்னு தங்களுடைய உத்தரவு சொல்லிட்டு மற்ற இது சம்பந்தமா நீங்களும் ஒரு மனுவை கொடுங்க. எங்க தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் ஆணையத்தில், மற்றபடி இந்திய தேர்தல் ஆணையம் சோன்சோ எங்கேயோ ஒரு இடத்துல சம்பந்தப்பட்ட வகையில கொடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க முடிவு எடுத்துங்க. இப்படி ஒரு சூழல். இந்த பக்கம் தமிழக சென்னை ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட வகையில இப்படி ஒரு விஷயம் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில் பயன்படுத்தவே கூடாது. இங்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட். இந்த மாதிரி சுதந்திரம் எடுத்து பாருங்க. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகின்றார்களோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு பதட்டம் இருக்கு. இது வந்து எடப்பாடிக்கு இருக்கும், மற்றபடி வந்து ஓபிஎஸ்க்கு இருக்கு. ஏன்னா இங்க கரெக்டா நடுநிலையா தான் பேசியிருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு டக்குன்னு அடிக்கல. ஓபிஎஸ்க்கு இவங்க சொல்லிட்டாங்க, சென்னை உயர் நீதிமன்றம் டக்குன்னு அடிச்சிட்டாங்க, பயன்படுத்தவே கூடாது. ஆனா டெல்லி உயர் நீதிமன்றம் அப்படி சொல்லுங்க, தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டது இல்லையா, அதனால வந்து நீங்க என்னன்னு பார்த்து முடிவெடுத்து இவருக்கு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தவறு. ஆமா, ரெண்டும் கேட்டான் பேரணா கேட்டான்ற மாதிரி. ஆமா, ரெண்டே இடம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து தமிழகத்துல அதிமுக வகையில ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பகிரங்கமான முறை. இது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு வரலாறை பார்க்கின்ற பொழுது இரட்டை இலை எவ்வாறு உருவானது நம்ம வரலாறு பார்க்கின்ற கூட 1973 நினைக்கிறேன். ஆமா, 73 வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப 73 கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல், எம்பி இடைத்தேர்தல். ஆமா, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்ச பின்னாலும் இடைத்தேர்தல் வரக்கூடிய சமயத்துல இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரக்கூடிய சமயத்தில் யாரை நிறுத்தலாம் அப்படிங்கிற சமயத்துல உசிலம்பட்டி பக்கத்துல உச்சப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் மாயத்தேவன். ஏன்னா இது வந்து எம்பி, எம்எல்ஏ கிடையாது. எம்எல்ஏ வந்து குண்டுசட்டியில குதிரை ஓடுறது, எம்பி அப்படி இல்லை, வானத்துல பிளைட் விடுறது, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, அடிச்சா குட்டிக்காரன் தான். ஏன்னா நாடாளுமன்றத்துல பேசணும், அதற்கு வந்து ஆங்கில அறிவு வேணும், மற்றபடி வந்து இந்திய அளவுக்கு அந்த 5 தொகுதியை பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு வேணும். அதனால வந்து ரொம்ப ஒரு உயர்தரமான ஒரு வக்கீலை பிடிச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணி 1977 ஆமா 1973 வெற்றி அடைஞ்சிடறாரு. மாயத்தேவர் வெற்றி அடைஞ்சிடறாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் வெற்றி வந்து மாயத்தேவர், எம்ஜிஆர் வகையில, அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில. அப்புறம் 1977 வந்து நிக்கிறார், அதே இரட்டை இலை சின்னத்துல நிக்கிறார். 1973 இரட்டை இலை சின்னம், 1977 இரட்டை இலை சின்னம், அதுலயும் வெற்றி பெற்றார். அதுக்கு பின்னால் 1980 மனம் மாதிரி திமுக ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கேயும் வந்து எம்பியா இருந்து வெற்றி பெற்றார். யாரு? மாயத்தேவர். ஆமா, இப்ப சமீபத்துல இறந்தார். 2022 வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு. ஆனா வந்து அவர் வந்து அகால மரணம் அடைந்திருக்கார். 2020 இறந்து மாயத்தேவர் இறந்து இந்த இரட்டை இலை சின்னத்தை உருவாக்கிய மாயத்தேவர் இருக்காரு, அவர் இறந்து 2 வருஷம் தான் ஆச்சு. ஆமா, என்னடா அது மாயத்தேவர் உருவாக்கியத சொல்றீங்களா? நீங்க நினைக்க வேண்டாம், மாயத்தேவர் தான் உருவாக்கி. ஏன்னா எம்ஜிஆருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இரட்டை இலையை உருவாக்குங்க அப்படின்லாம் வந்து எம்ஜிஆர் சொல்றது. நீங்களா ஒரு சின்னத்தை செலக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கூட 1973 அந்த தேர்தலுக்குள்ளே வந்து ஒரு ஓகே கொடுத்துட்றாரு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் வந்து எம்ஜிஆர் வந்து நம்ம இந்த அளவுக்கு பெரிய ஆளா வருவோங்கிற முன்கூட்டி யாருக்குமே தெரியாது இல்லையா. அதனால ஒரு சின்னத்தை ஏற்பாடு பண்ணுங்க, நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகைதான். அது இவ்வளவு பெரிய வெற்றியை தரும்னா எம்ஜிஆர் நினைச்சிருக்க மாட்டார், மாயத்தேவர் நினைச்சிருக்க மாட்டார். அப்ப நினைச்ச வகையில வின்ஸ்டன் கார்கில் அப்படிங்கிற ஒரு காலி இங்கிலாந்து வின்ஸ்டன் கார்கில், அவருடைய கான்செப்ட் ஒரு வின்சென்ட் கார்கில் சர்ச்சில், வின்சென்ட் சர்ச்சில். ஆமா, வின்சென்ட் சர்ச்சில் தான். ஆமா, இங்கிலாந்துல இருக்கிற வின்சென்ட் சர்ச்சில். அவர் வந்து வெற்றி அப்படின்னா அது இப்படி கை காட்டுவார், இப்படி கை காட்டுவார். அதை பிடிச்சாரு. எப்படி? இங்கிட்ட ஒரு இலைய போடு, அங்கிட்ட ஒரு இலைய போடு, ஒரு படம் மாதிரி வரைஞ்சி இதை இங்கே ஒப்புதல் தர வேணும் அப்படின்னு ஓகே கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து அந்த ரெட்டை இலை சின்னம். ஆமா, ஒரு இலையில எடப்பாடி தொங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு இலையில ஓபிஎஸ் தொங்கிட்டு இருக்காரு. அப்ப எப்படி இலை வந்து முறியாம இருந்தா சரி, அதனுடைய கிளையும் முறியாம இருந்தால் சரி. ஏன்னா பாஜக இருக்கு, அதனால இலை முறியுதே இல்லையோ கிளையும் முறிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர் நடத்தி கொண்டிருக்கார். ஆமா, இதன் நிலைப்பாடு இல்லாம வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில அவங்க சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க வந்து தாமரையில தான் நிக்கிறேன் அப்படின்ட்டாங்க பாஜக. அதன் அடிப்படையில அவரு என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியும். எனக்கு ரெட்டையில தான் நிக்கிறாரு. கேசஸ் இப்படி போயிட்டு இருக்கு. ஆமா,
தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சென்னை உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு போச்சு. ஆனா புகழேந்தி போட்ட வழக்கு வகையில அது தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை டெல்லி உயர் நீதிமன்றம் அவரை உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்ப பரிசீலனை நடந்துட்டு இருக்கு. இரட்டை இலை எந்த பக்கம், புகழேந்தி போட்ட அந்த ஓபிஎஸ் பக்கமா மற்றபடி எடப்பாடி பக்கமா அப்படிங்கிறது குறுகிய காலத்துல தெரியும். இல்லையா முடக்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இதைத்தான் வந்து பாஜக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி கூட்டணி விளக்கிட்டார் இல்லையா, தன்னுடைய இதுல இருந்து பாஜக விளக்கிட்டார். என்னைக்கிடா மாட்டு சொல்லி போட்டு தூசி தட்டி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்தாச்சு. இரட்டை இலை முடக்கப்பட போகிறதா இல்லது வந்து எடப்பாடிக்கு கொடுக்கப்பட போகிறதா இல்ல ஓபிஎஸ் பக்கமா அப்படின்னு தெரியல. ஆனா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ், நான் இரட்டை இலை தான் நிற்பேன் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து வேண்டுதல் சம்பந்தப்பட்ட வகையில மோடி பேர்ல ஒரு நிலையம், மற்றபடி தாம் பேர்ல ஒரு நிலையம் சொல்லி போட்டு வந்து தேர் இழுத்துட்டு இருக்காரு திருச்செந்தூர் கோவில்ல. ஆமா, பழனி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இப்படிலாம் ஒரு சூழல். பழனி கோவில்ல வந்து தேர் எடுத்து வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறார் இன்னைக்கு ஓபிஎஸ். ஸ்ட்ரைட்டா பிறப்பு சேலம் போயிட்டார். இப்படி ஒரு சூழல்ல வந்து ஓபிஎஸ் உடைய நிலை இருந்துட்டு இருக்கு. ஆனா வரும் காலங்களில் இரட்டை இலை யாருக்கு வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை முடிவா இருக்கு. இதையெல்லாம் விட பல கேசஸ் இருக்கு. நம்ம டெல்லி இன்னும் அதிமுக எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில, மற்றபடி ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில, மற்றபடி சூட் வழக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு என்ன நிலைப்பாடோ அதுக்குள்ள எடப்பாடி ஒரு ரவுண்டு வந்துருவாரா இல்ல அவருக்கே வந்து இரட்டையில ஒப்படைக்கப்பட்டு விடுமா அப்படிங்கிறது வந்து அவங்க உச்ச நீதிமன்றம் மற்றபடி நீதிபதிகளோட கையில தான் இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.